Hi friends, இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் ப்ளோவர் கம்ப்ரஸர். இதோட பேசிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஆயில் அண்ட் கேஸ் சம்மந்தமான ஸ்டாட்டிக் ரொட்டேட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வேண்டி பேசிக் கொஸ்டின் ஆன்சர் நம்மளுடைய சேனலில் நிறையவே மேக் பண்ணியிருக்கிறோம். இது உங்களுடைய இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேன் ப்ளோவர் கம்ப்ரஸர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ மிஷினரி அண்டரில் தான் வரும். இந்த டர்போ மிஷினரின்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் த வேரியேஷன் ஆஃப் ஆங்குலர் ஸ்பீட் டு ஃப்ளூயிட் பை ரொட்டேட்டிங் இம்பெல்லர் மவுண்டட் ஆன் த ஷாஃப்ட். அதாவது ஷாஃப்டில் பொருத்தப்பட்ட இம்பெல்லரை வச்சு திரவத்தை வெவ்வேறு விதமான கோண விசையை உருவாக்குவது தான் பார்த்தீங்கன்னா டர்போ மிஷினரின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த டர்போன்னு சொல்கிறதுக்கு லத்தீன் லாங்குவேஜில் திங்ஸ் தட் ஸ்பின் சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குங்க. ரெண்டாவது இந்த டர்போ மிஷினரிஸ் இருக்குல்ல, இந்த டர்போ மிஷினரிஸை ரெண்டு டைப் ஆஃப் மிஷினரியை பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரிவன் எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரேம் ஓவர்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிவன் எக்யூப்மெண்ட்னு சொல்லும்போது அதில் வாட்டர் பேஸில் என்னென்ன எக்யூப்மெண்ட் வருது, ஏர் பேஸில் என்னென்ன எக்யூப்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இதில் வாட்டர் பேஸில் என்னென்ன எக்யூப்மெண்ட் ட்ரிவனில் வரும்னு பார்த்தீங்கன்னா பம்ப் வந்துடும். ஏரில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஃபேன் ப்ளோவர் கம்ப்ரஸர் உங்களுக்கு ட்ரிவன் எக்யூப்மெண்ட்டில் வந்துடும். பிரேம் ஓவர்னு சொல்லி வரும்போது எதுனா வரும் பார்த்தீங்கன்னா வாட்டரில் ஹைட்ராலிக் டர்பைன்ஸ் வந்துடும். ஏஆர் கேஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா விண்ட் மில் வரும், கேஸ் டர்பைன் வரும், ஸ்டீம் டர்பைன் வரும், கேஸ் எக்ஸ்பேண்டர் வரும். ஓகேங்களா, இப்போ டர்பைன் மிஷினரியை பற்றி ஓரளவு பேசிக் தெரிஞ்சுப்பீங்க. ரெண்டாவது இதோடைய டெஃபினிஷன் பார்ப்போம். இந்த டர்போ மிஷினரியோட டெஃபினிஷன், அதாவது ப்ளோவர் ஃபேன் கம்ப்ரஸருடைய டெஃபினிஷன்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் த கேஸஸ் ஃப்ளூயிட், ப்ரெஷரைஸ் த கேஸஸ் ஃப்ளூயிட், சர்க்குலேட் த கேஸஸ் ஃப்ளூயிட். இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா இந்த மூணு எக்யூப்மெண்ட்டும் செய்யுது. அது எப்படிலாம் பண்ணுதா பை ரொட்டேட்டிங் மோஷன்னாலையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் மோஷனாலையும் பண்ணுது. இந்த ரொட்டேட்டிங் மோஷனை பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இம்பெல்லர்ஸ் பண்ணும். இந்த ரெசிப்ரோகேட்டிங் மோஷனை பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்டன்ஸ் பண்ணும். ரெண்டாவது இந்த ஃபேன் ப்ளோவர் கம்ப்ரஸரை எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, அதுக்கு எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏபிஐ அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஃபேன் ப்ளோயருக்கு ப்ரெஷரை வச்சு அவங்க பிரிக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 PSIக்கு கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன் ப்ளோயர் கேட்டகரியில் வந்துடும். 5 PSIக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரில் வருது. ஆனால் ஜாப்பனீஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 10 kPa கேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேனில் போயிருது. ஓவர் அண்ட் லெஸ் தேன் 10 kPa கேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளோவரில் வருது. ஓவர் 10 kPa பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸரில் வருது. இந்த 1.1 PR 2.0 PR சொல்கிறோம்ல, அதுவும் என்னென்னு பார்க்கலாம். இந்த பிடின்னு சொல்கிறது உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ப்ரெஷரையும், பிஆர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரேஷியோவையும் இங்கே குறிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த டைப் ஆஃப் கம்ப்ரஸர்ஸ், ப்ளோவர்ஸ், ஃபேன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த 3 எக்யூப்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டர்போ டைப்பு, இல்லைன்னா டைனமிக் டைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வால்யூம் வேரியேஷன் ஆகும். இது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் ஆர் ரொட்டேட்டிங் மோஷனில் பண்ணுவாங்க. இது ரெசிப்ரோகேட்டிங் மோஷனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதே இது ரோட்டரி மோஷன்ஸில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ரோட்டார்ஸ், அதாவது ரூட், வேன், ஸ்க்ரூ வச்சு பண்ணுவாங்க. ரெண்டாவது இந்த டர்போ மிஷினரி, இந்த டர்போ டைப் சொன்னால அது டைனமிக் டைப்னு சொல்லுவோம். இந்த டைனமிக் டைப்பில் எப்படின்னா வெலாசிட்டி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ஃபோர்ஸ் அப்படி இல்லைன்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி அதை பண்ணுவாங்க. இதை எப்படி பண்ணுவாங்க, எதை வச்சு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் இம்பெல்லர் இருக்கும். இந்த இம்பெல்லரை வச்சு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா டிராஃப்ட் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி இதோடைய வெலாசிட்டி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குங்க இந்த டைனமிக் டைப்பில். ஒன்று ஆக்சியல் டைப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகல் டைப். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோ போகிற டைரக்ஷனை வச்சு இதை பிரிப்பாங்க. இது ஷாஃப்ட்டுக்கு பேரலாக இதோடைய ஃப்ளோ போச்சுன்னா இது ஆக்சியல் கம்ப்ரஸர், ஆக்சியல் ஃபேன், ஆக்சியல் ப்ளோவர்னு சொல்லுவாங்க.
இதே இது ஷாஃப்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக அப்படி இல்லை வெர்டிகுலராக போச்சுன்னா அது வந்து சென்ட்ரிஃபிகல்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைப் பார்த்தோம்ல, இந்த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைப்பில் வந்து பிஸ்டன் ஆர் ரோட்டர் வந்து வச்சு இந்த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி, அதாவது உங்களுக்கு பிஸ்டன் இல்லைன்னா ஒரு ரூட்டு வெயின் எந்த ஒரு அசம்பிளியாக இருந்தாலுமே ஒரு கேசிங்குள்ளே தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், அதாவது பாட்டம் டெட் சென்டர்லேருந்து டாப் டெட் சென்டருக்கு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பேஸ், அதாவது வால்யூம் வந்து சின்னதாகும். அந்த டைமில் ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு வெயின் ஸ்க்ரூவில் வந்து நடக்குது. ஒவ்வொரு ரொட்டேஷன் எவ்ரி ரொட்டேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைப்புன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து பிஸ்டனில் பார்த்தோம் பாட்டம் டெட் சென்டர்லேருந்து டாப் டெட் சென்டர் போகும்போது அதோடைய வால்யூம் வந்து கம்மியாகி கம்ப்ரெஷன் ரேஷியோ நடக்குதுன்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெயின் டைப்பு ஸ்க்ரூ டைப்பில் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயின் டைப் வச்சுருக்காங்க. இந்த வெயின் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸென்ட்ரிக்காக இதோடைய வெயின்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஏர் இன்டேக் ஆச்சுன்னா அடுத்த இடத்துக்கு வரும்போது இதில் கேப் வந்து சின்னதாகுங்க. இந்த கேப் சின்னதாகும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுவீங்க. ப்ரெஷரைஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வரும்போது இதை வந்து எந்த இடத்துல கேப் ரொம்ப சின்னதாக இருக்கோ அது வழியாக வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும், வால்யூம் கம்மியான இடத்துல ஒரு ஃப்ளூயிடையோ இல்லை ஒரு ஏரையோ ஒரு ஃப்ளூயிடையோ இல்லை ஒரு கேஸையோ நம்ம வந்து வெயினை வச்சு கம்ப்ரஸ் பண்ணுறதுனால அழுத்துறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகும். ஓகேங்களா, இதுதான் இந்த இடத்துல கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி தான் ஸ்க்ரூலையும், இந்த ஸ்க்ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உங்களுக்கு வந்து கியர் மாதிரி செட்டப் இருக்கும். அந்த செட்டப்பில் வந்து லோப் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதோடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் இன்டேக் ஆகும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ஆகும், அப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். இந்த ஸ்க்ரூ கம்ப்ரெசர் இந்த ஸ்க்ரூ கம்ப்ரெசரில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஏர் வந்து இதாகுதா, அப்புறம் வந்து இதில் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுதா, இந்த வால்யூம் வந்து கம்மியாகி இந்த கம்ப்ரெஸ் பண்ணி போகும். அடுத்த லோப் வந்து இது அடுத்த ஸ்க்ரூ வந்து இதை கம்ப்ரெஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய டிஸ்சார்ஜுக்கு வந்து வெளியே தள்ளும். ஓகேங்களா, ஹெட்டு வந்து அதிகமாக எந்தெந்த இடத்துலலாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெசிப்ரோகேட்டிங் டிவைஸை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆக்சியல் டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஃப்ளோவை பேஸ் பண்ணி வருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷாஃப்ட்டுக்கு பேரலாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வெலாசிட்டியும் ப்ரெஷரையும் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் ஃபோர்ஸ் மூலமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பிளேடு அண்ட் ஸ்டேட்டார் வெயின்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேசிங் இருக்கும். அந்த கேசிங்கில் வந்து ஸ்டேட்டார் வெயின்ஸ் இருக்கும். இந்த வெயின்ஸுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பெல்லர் சுற்றும். அப்போ இதுக்கு உருவாக்கக்கூடிய டிராஃப்டிங் ஃபோர்ஸ் வந்து வரக்கூடிய ஃப்ளூயிட் ஆர் கேஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அண்ட் வெலாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, பேரலெல்லாம் உள்ளே போகும். ஓகேங்களா, இதில் வந்து ஸ்டேட்டார் வெயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் கேசிங்கோட வெயின். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பெல்லரு. இந்த ரெண்டுக்கும் இடையில பேரலாக போகும்போது என்ன ஆகும்னா இது வந்து ஒரு டிராஃப்டிங் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ளூயிடை வந்து உங்களுக்கு வந்து வெலாசிட்டியும் ப்ரெஷரையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது இந்த ஆக்சியல் டைப் கம்ப்ரஸரில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்லெட் நாசில், பெரிபரல் வெயின்ஸு, ரொட்டேட்டிங் வெயின்ஸு, ஸ்டேட்டார் வெயின்ஸு, டீவரல் வெயின்ஸு, அப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் நாசில். இது என்னென்னங்கிறது இந்த படத்தில் கொடுத்துருக்குறோம், பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சென்ட்ரிஃபிகல் டைப்பில் வந்து ஃப்ளோ டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியல் டைரக்ஷனில் போகும். அதாவது உங்களுக்கு ஷாஃப்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக வந்து வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இம்பெல்லர் அப்படி இல்லைன்னா டிஃப்யூசர்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டை வச்சு இதோடைய வெலாசிட்டி அண்ட் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இம்பெல்லரில் வந்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலமாக தான் உங்களுக்கு வந்து கேஸோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே இது டிஃப்யூசரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹை வெலாசிட்டி வந்து ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகும். இது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர்ஸில் நடக்கும். ஓகேங்களா, அப்புறம் இந்த சென்ட்ரிஃபிகல் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு ஆர் இம்பெல்லர் பார்த்தீங்களா. இந்த சென்ட்ரிஃபிகல் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பெல்லர் பார்த்துருந்தோம், டிஃப்யூசர் பார்த்துருந்தோம். இதில் இருக்கக்கூடிய பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஆங்கிள் இருக்குது. அந்த ஆங்கிளை வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சிருப்பாங்க.
ஃபார்வர்ட் லீனிங் பிளேடுன்னு சொல்லுவாங்க, ரேடியல் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பேக்வேர்ட் லேர்னிங் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 டைப்பு பிளேடு வந்து இந்த இம்பெல்லரில் வந்து இருக்குதுங்க. ரெண்டாவது, இந்த பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆங்கிளை வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஹெட் வர்சஸ் ஃப்ளோ, எஃபிஷியன்ட் வர்சஸ் ஃப்ளோவில் வந்து உங்களுக்கு வந்து சார்ட் கொடுத்துருக்காங்க. அதோட கர்வு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், சென்ட்ரிஃபிகல், ஆக்சியல், இந்த 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னலாம் பார்த்துடலாம். இந்த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டான ஃப்ளோவையும் வேரியபிள் ப்ரெஷரையும் தரும். இந்த சென்ட்ரிஃபிகல் டிவைஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிஃபிகல் எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரையும் வேரியபிள் ஃப்ளோவையும் தரும். ஆக்சியல் எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து கொடுக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மெயினான உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸு. இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து கம்பஷன் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, பாசிட்டிவ் ஆக்சியல் சென்ட்ரிஃபிகலில் ஆப்ரேஷன் ரேஞ்சு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, எஃபிஷியன்சி, ரிலையபிலிட்டி, ப்ரெஷர் ரேஷியோ பர் ஸ்டேஜ், அஃபெக்ட் பை கேஸ் ப்ராப்பர்ட்டி, இதை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரேஞ்சு வந்து லிமிட்டட் கெப்பாசிட்டி, ஆக்சியலில் வந்து நேரோ, இது வைட் ஆப்ரேஷன், அன்ஸ்டேபிள் அட் த லோ ஃப்ளோ வந்து இந்த சென்ட்ரிஃபிகலில் வந்து வருது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை, ஆக்சியலில் வந்து மாடரேட்டு, சென்ட்ரிஃபிகல் வந்து லோவாக வருது. எஃபிஷியன்சி வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து லோ இருக்குது, ஆக்சியலில் வந்து ஹை வரும், உங்களுக்கு வந்து சென்ட்ரிஃபிகல் வந்து மாடரேட்டாக இருக்குது. ரிலையபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து லோவாக வருது, ஆக்சியலில் வந்து மாடரேட்டு, அப்புறம் சென்ட்ரிஃபிகலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையாக வரும். ப்ரெஷர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா பர் ஸ்டேஜ் வந்து ஹை வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் தான் வரும். ஏன்னா அது வந்து ஒவ்வொரு ரொட்டேஷன்லேயும் உங்களுக்கு வந்து ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதனால் அது ஹையாக இருக்கும். ஆக்சியலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோவாக இருக்கும், சென்ட்ரிஃபிகல் வந்து மாடரேட்டாக இருக்கும். அஃபெக்ட் பை கேஸ் ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, ஆனால் ஆக்சியல்லையும் உங்களுக்கு வந்து சென்ட்ரிஃபிகல்லையும் பார்த்திங்கன்னா இதோடைய கேஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது, என்னென்ன அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், எந்தெந்த எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து கெப்பாசிட்டி வைஸ் ப்ரெஷர் சார்ட் எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ பாஸ்கல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் யூஸ் பண்ணலாம். 10 கிலோ பாஸ்கல்லேருந்து உங்களுக்கு 100 கிலோ பாஸ்கல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோவர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து 100 கிலோ பாஸ்கல்லேருந்து நீங்கள் மேலே எவ்வளோக்கு போனாலுமே உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இதை வந்து சார்ட்டில் வந்து இந்த கம்ப்ரஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரேஞ்சில் சென்ட்ரிஃபிகல் ஹரிசாண்டல் கம்ப்ரஸர், சென்ட்ரிஃபிகல் வெர்டிகல் கம்ப்ரஸர், ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர், இதை வந்து என்னென்ன ரேஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், என்னென்ன ப்ரெஷர் ரேஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டில் வந்து கொடுத்துருக்குறோம். இது கெப்பாசிட்டி வைஸ் ப்ரெஷர் சார்ட்டு, இதை வந்து பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ஒரு 6 டேர்ம்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேல்குலேஷன் பர்பஸுக்கு வந்து யூஸ் ஆகும். டென்சிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இது 1 by 1 ஸ்லைடில் வந்து போட்டிருக்கிறேன், தேவையானவங்க பார்த்துக்கோங்க. Welcome to Tamil Engineering World. Subscribe to our channel. You are watching Tamil Engineering World. Welcome to Tamil Engineering World. Subscribe to our channel. You are watching Tamil Engineering World. Welcome to Tamil Engineering World. Subscribe to our channel. You are watching Tamil Engineering World. Welcome to Tamil Engineering World. Subscribe to our channel. You are watching Tamil Engineering World. Welcome to Tamil Engineering World. Subscribe to our channel. You are watching Tamil Engineering World.
Welcome to Tamil Engineering World. Subscribe to our channel. You are watching Tamil Engineering World. Welcome to Tamil Engineering World. Subscribe to our channel. You are watching Tamil Engineering World. Welcome to Tamil Engineering World. Subscribe to our channel. You are watching Tamil Engineering World. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஃபேன் ப்ளோவர் கம்ப்ரஸரை பற்றி பேசிக்கான திங்ஸ் ரொம்ப பேசிக்கான திங்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ஃபேனை பற்றி, ப்ளோவரை பற்றி, கம்ப்ரஸரை பற்றி தனித்தனியாக இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.